வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி வன்முறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், மாணவர்கள் கொந்தளிப்பு. கொடூர சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. மத்திய அரசின் துணையோடு ஆளுங்கட்சி தப்பிக்க முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பொதுக்கூட்டங்களில் கட் அவுட், பிளக்ஸ் பேனர்கள் வைக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை. பொதுமக்களை கூட்டம் கூட்டமாக வாகனத்தில் அழைத்து வரவும் தடை விதித்து அதிரடி உத்தரவு. தேர்தல் விதிகள் பின்பற்றப்படுகிறதா என தீவிரமாக கண்காணிப்பு என சத்யபிரதா சாகு பேட்டி. பணப்பட்டுவாடா தொடர்பாக பொதுமக்கள் புகார்களை அளிக்க இலவச உதவி எண்கள் அறிவிப்பு. அதிமுக திமுக கூட்டணியில் தலைவலி கொடுக்கும் சிறிய கட்சிகளால் வேட்பாளர்கள் தேர்வில் குழப்பம். அதிகாரப்பூர்வ சின்னத்தில் நிற்க மறுத்து தேர்தல் செலவுக்கு பணம் கேட்பதால் அறிவிப்பு வெளியாவதில் தாமதம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண் வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதி தஹில் ரமானி, நீதிபதி துரைசாமி அமர்வின் முன்பு முறையீடு செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் பெண் வழக்கறிஞர்கள் முறையிட்டனர். மேலும் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் பெண் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் பேஸ்புக் மூலம் கல்லூரி மாணவியர் இளம் பெண்களிடம் பழகி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததை அடுத்து 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. வழக்கில் ஆளுங்கட்சியினருக்கு தொடர்புள்ளதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதுடன் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி வந்தன. இந்நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை அமைத்து மத்திய அரசின் துணையோடு ஆளும் கட்சி தப்பித்துக் கொள்ள நினைப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஐநாவை ஏமாற்றி நீதியின் பிடியிலிருந்து தப்ப முயலும் இலங்கை தூதரகம் தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் திராவிட விடுதலை கழகம் சார்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. திருமாவளவன் மற்றும் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இந்திய அரசு சிங்கள இன வெறி அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இன அழிப்பு தடயங்களை அழிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறிய அவர், அந்த தடயங்களை அழிய விடாமல் பன்னாட்டு பொறிமுறை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஆளும் கட்சி தானாகவே சிபிஐ விசாரணை கூறியிருப்பதன் மூலம் மத்திய அரசின் துணையோடு தப்பித்துக் கொள்ள நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அங்குள்ள இன அழிப்புக்கான தடயங்களை அழிக்கிற முயற்சியில் தொடர்ந்து சிங்கள இனவெறி ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வாறு அந்த தடயங்களை அழிய விடாமல் பாதுகாப்பதற்கு பன்னாட்டு பொறிமுறை ஒன்றை அமைத்திட வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறோம். இந்திய அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக தேவைப்பட்டால் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனிடம் விசாரணை நடத்துவோம் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் கண்ணகி பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார்.
கோவை விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறைகளை சொன்னால் நடவடிக்கை எடுப்போம் என்றும், அப்பெண்களை சார்ந்தவர்கள் புகார் அளித்தாலும் விசாரணை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளிப்படுத்தியது தொடர்பாக கோவை எஸ்பி பாண்டியராஜனிடம் விசாரணை நடத்தவிருப்பதாக கூறிய அவர், இந்த வழக்கில் தேவைப்பட்டால் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனிடம் விசாரணை நடத்துவோம் என்றும் தெரிவித்தார். வழக்கு தொடர்பாக அறிக்கையை தேசிய மகளிர் ஆணையத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் கண்ணகி பாக்கியநாதன் கூறினார். பெண்களையும் மாணவிகளையும் மிரட்டி அவர்களை புகைப்படங்கள் எடுப்பது, வீடியோ மூலம் தவறான படங்களை எடுத்து வெளியிடுவேன் என்று மிரட்டி கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை பறித்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 பேரும் காவல்துறையால் இந்த சம்பவங்களை முழுமையாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக காவல்துறை குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில்தான் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துவதோடு, பொள்ளாச்சி சம்பவத்தில் நேர்மையான விசாரணை கோரி புதுச்சேரியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னலில் திரண்ட மதிமுகவினர் பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கூறி மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கல. அது வரைக்கும் நாங்க போராடுவோம். நல்ல நீதி கிடைக்கணும்னு எங்க தலைமையில அறிவிச்சுட்டாங்க போராட்டம் பண்ண சொல்லி. அதனால உடனடியே நாங்க போராட்டம் பண்ணி பண்றோம். இதே பாருங்க, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க இதே ஊர்ல அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க பர்மிஷன், எங்களுக்கு இல்ல அப்படின்றதால வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு எங்க போராட்டத்தை நாங்க தெரிவிச்சுட்டு நாங்க அரெஸ்ட் ஆகி போறோம். 7 வருடங்களாக நடைபெற்று வந்த பொள்ளாச்சி வன்கொடுமைகள் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டது எப்படி? பெண்கள் கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. பெண்கள் கூட்டமைப்பின் செயலாளர் ஜரீனா ஜமால் தலைமையில் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சென்னையில் உள்ள மகளிர் நல ஆணைய இயக்குநர் அலுவலகத்தில் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜரீனா ஜமால், ஆட்சியில் உள்ளவர்கள் தங்கள் அக்கா தங்கைகளுக்கு இதுபோன்று நடந்திருந்தால் இப்படிதான் மெத்தன போக்கோடு செயல்படுவார்களா என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை பொதுமக்களுக்கு முன்னிலையில் சாட்சியாக அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆட்சி செய்கின்ற ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்க கூடாது. என்னுடைய மகளுக்கு இந்த நிலை வந்திருந்தால் என்ன செய்வேன், என்னுடைய தாய்க்கு இந்த நிலை வந்திருந்தால் என்ன செய்வேன், என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த நிலை வந்தால் நான் என்ன செய்வேன் என்று உணர்ந்து ஒரு முறைதான் உலகத்தில் நம்முடைய உயிர் போகக்கூடியதாக இருக்கிறது. நல்ல காரியத்திற்கு போகட்டும் என்று துணை நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குற்றவாளியை கையும் களவுமாக பிடித்தோம், அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தோம் என்றால் குற்றங்கள் மலிந்துவிடும். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் சாட்சியங்களை அழிக்க காவல்துறை முயற்சிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி விவகாரத்தில் இன்னும் தலைமறைவாகி இருக்கிற குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யவில்லை என்று கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்த ஜவாஹிருல்லா, சிபிஐயிடம் வழக்கு மாற்றப்பட்டாலும் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பாலியல் பயங்கரவாதம் தமிழகத்தை மட்டுமல்ல, இன்று உலகையே உலுக்கி வந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இயற்கையாக தன்னெழுச்சியாக மாணவர்களும் அனைத்து தரப்பினர்களும் மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே வீதிக்கு வந்து போராடி வருகிறார்கள். அப்படி போராடி வரக்கூடியவர்களை தமிழக காவல்துறையை ஏவ விட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னும் தலைமறைவான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதிமுக அரசு தான் அவர்களை பாதுகாக்கின்றது என்ற பேச்சு உண்மையாகவே வந்து கொண்டிருக்கின்றது.
பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தினர். பெண்களை சீரழித்த காம கொடூரர்களை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலையில் GVG கல்லூரி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தவறு செய்தவர்கள் யாராயினும் நடுரோட்டில் வைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் கையாலேயே தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் பெண்களுக்கு 3ஆம் நபர் தொடுதலின் நன்மை தீமைகளை கற்றுக் கொடுக்கும் சமூகம் ஏன் ஆண்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை எனவும் மாணவிகள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். பெண்களுக்கு என்னெல்லாம் நாட்டுல நடந்துட்டு இருக்கு, அதுக்கு காரணம் பொள்ளாச்சி சம்பவம். எத்தனையோ நடந்தது, அதுக்கெல்லாம் நாங்க அமைதியா இருக்கிறதுனால மறுபடியும் ஏறி ஏறி மேயிறானுங்க. இனிமேல் அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா எப்படிப்பட்ட ஆட்சியில எவனா இருந்தாலும் சரிங்க சார், அவனோட பையன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்க சார். எந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாலோ அதே பொண்ணு கையால அவனுக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லி பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய குற்றவாளிகளின் பேனர்களை செருப்பு மற்றும் துடைப்பத்தால் அடித்து திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக காவல்துறையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் கட் அவுட், பிளக்ஸ், பேனர்கள் வைக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ளது. சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக பிளக்ஸ், பேனர் வைப்பது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்களின் போது கட் அவுட்டுகள், பேனர்கள் வைக்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் பொதுக்கூட்டங்கள் என்று சொல்லி அரசியல் கட்சியினர் பொதுமக்களை கூட்டம் கூட்டமாக வாகனத்தில் அழைத்து வரவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ளது. இந்த வழக்கில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் எதிர் மனுதாரராக சேர்த்துள்ள மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தேர்தல் விதிமுறை முறையாக பின்பற்றப்படுகிறதா என தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முறையாக ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 3,39,00,000 ரூபாய் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண்ணையும் இலவச தொலைபேசி எண்ணையும் அவர் அறிவித்தார். சந்தேகத்திற்குரிய பணப்புழக்கம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய சத்யபிரதா சாஹூ, வாகன சோதனையின் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்டாலும் உரிய ஆவணங்களை காட்டி திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பொதுமக்கள் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய் வரை கொண்டு செல்லலாம் என்றும் அதற்கு மேற்பட்ட தொகையை ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றால்தான் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் வணிகர்கள் பாதிக்கப்படாத வகையில் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். நம்ம இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சீசர் ஆஃப் கேஷ் இதுவரைக்கு நம்ம 3,39,95,000 பண்ணியிருக்கோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் பண்ணி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷனுக்கு ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ ஆஸ் ஃபார் தட் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் சர்வேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அட் ஆல் ஏர்போர்ட்ஸ் இன் த ஸ்டேட், மேஜர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், hotels, farmhouses, then hawala agents, financial brokers, cash couriers, pawn brokers, other suspicious agencies, persons likely to be used for movement of undisclosed cash. இது தவிர any suspicious transaction above 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அதுவும் நம்ம ஸ்ட்ரிக்ட் சர்வேலன்ஸ்க்கு கொண்டு வந்த சொல்லியிருக்கோம்.
அதிமுக திமுக கூட்டணிகளில் உள்ள சிறிய கட்சிகள் அதிகாரப்பூர்வ சின்னத்தில் போட்டியிட மறுத்து தேர்தல் செலவுக்கு பணம் கேட்டு வற்புறுத்துவது கூட்டணி தலைமைகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் அதிமுக திமுக கூட்டணிகளில் உள்ள எந்த கட்சிக்கு எந்த தொகுதி என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாமதமாகி வருகிறது. இதற்கான காரணத்தை இரு கட்சியிலும் உள்ள முக்கிய பிரமுகர்கள் கூறியபோது, கூட்டணியில் உள்ள சில கட்சிகளுக்கு சொந்த சின்னம் இல்லை, அதனால் அதிகாரப்பூர்வ சின்னத்தில் போட்டியிடும்படி கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடமிருந்து புதிய சின்னம் பெற்று போட்டியிட விரும்புகின்றனர், அதனால் அவர்களுக்காக தேர்தல் செலவு செய்வது பிரச்சனையாக இருப்பதாக கவலை தெரிவித்தனர். சிறிய கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதோடு தேர்தல் செலவுக்கு பணமும் கொடுக்க வேண்டிய நிலைமை உள்ளது என்றும், ஆனால் சிறிய கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை பெரும் தொழில் அதிபர்களுக்கு விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என அதிமுக மற்றும் திமுக கூட்டணி பிரமுகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் சந்தித்து கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் பற்றி பேச்சு நடத்தியுள்ளனர். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள், பாமகவுக்கு 7 தொகுதிகள், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் வந்து அவரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். இதேபோல அதிமுக சார்பில் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் விஜயகாந்தை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், விஜயகாந்திடம் உடல்நலம் விசாரித்து அறிந்ததாக தெரிவித்தார். தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளில் அக்கட்சி வேட்பாளர்களுக்காக பாமக பிரச்சாரம் செய்யும் என்று அன்புமணி தெரிவித்தார். இந்த சந்திப்பு கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சந்திப்பு நல்லபடியாக முடிஞ்சது, நல்லபடியாக நாங்கள் பேசணும், அவ்வளோதான். சார், அதிமுக அமைச்சர்களும் இங்க இருக்காங்க, நீங்க மட்டும் வந்திருந்தா சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்க இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏதாவது பேசுனீங்களா? எந்தெந்த தொகுதிகள்னு? அதெல்லாம் ஒன்றும் பேசல. காலதாமதம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போது எப்போது நடக்கிற தாமதம் தான், இப்போ மட்டும் இல்லை, எல்லா தேர்தலையும் இது நடக்கிறது தான். நன்றி 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 நன்றி, வணக்கம். மற்ற கேள்விகளுக்கு நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவோம். பாமக தலைவர் சென்ற பிறகும் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் விஜயகாந்துடன் 20 நிமிடம் பேசினர். கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது பற்றி பேச்சு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தனியார் நிறுவனங்களை தாங்கி பிடிக்கும் நரேந்திர மோடி அரசு நிறுவனங்களை தகர்த்துக் கொண்டிருப்பது ஏன் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், BSNL நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் கடும் நிதி பற்றாக்குறையில் சிக்கி தவித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். 1,70,000 ஊழியர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தனியார் செல் நிறுவனங்களை தாங்கி பிடிக்கும் மோடி அரசு நிறுவனத்தை தகர்த்துக் கொண்டிருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புவோர் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் நாளை முதல் 2 நாட்களுக்கு விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். பொது தொகுதியில் போட்டியிட விரும்புபவர்கள் 25,000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிட விரும்புபவர்கள் 10,000 ரூபாயும் செலுத்தி மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். கர்த்தார்பூர் வழித்தடம் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்திய பாகிஸ்தான் அதிகாரிகள் அட்டாரியில் பேச்சு நடத்தினர்.
இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் பாகிஸ்தானில் கத்தார்பூர் மாவட்டத்தில் உள்ள சீக்கிய குருதுவாராவுக்கு சென்று வருவதற்காக வழித்தடம் அமைக்கும் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த முகமது பைசல் தலைமையிலான பாகிஸ்தான் அதிகாரிகள் வாகா எல்லை வழியாக பஞ்சாபின் அட்டாரிக்கு வந்தனர். அட்டாரியில் இந்திய குழுவினரும் பாகிஸ்தான் குழுவினரும் பேச்சு நடத்தினர். இந்த பேச்சின் போது காலிஸ்தான் இயக்கத்தினரின் தீவிரவாத செயல் அதிகரித்து வருவது பற்றியும் பாகிஸ்தானிடம் இந்திய அதிகாரிகள் எடுத்துக் கூறினர். இதைத் தொடர்ந்து மார்ச் 28ஆம் தேதி இந்திய குழுவினர் பாகிஸ்தானுக்கு சென்று பேச்சு நடத்த உள்ளனர். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத்துக்கு பரம் வஷிஷ்ட் சேவா பதக்கத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோருக்கு விருதும் பதக்கங்களும் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. அப்போது ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத்துக்கு பரம்வீர் வசிஷ்ட் சேவா பதக்கத்தை குடியரசுத் தலைவர் வழங்கினார். இதேபோல் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் விரமபால் சிங், சிஆர்பிஎஃப் வீரர்கள் ராஜேந்திரன், ரவீந்திர பப்பன் தன்வாடே ஆகியோருக்கு கீர்த்தி சக்ரா விருதுகளை அவர்களின் குடும்பத்தினரிடம் குடியரசுத் தலைவர் வழங்கினார். குப்வாராவில் தீவிரவாதிகள் 3 சுட்டுக் கொன்ற மேஜர் துஷார் கௌபாவுக்கும் கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. ராணுவம், சிஆர்பிஎஃப் ஆகியவற்றை சேர்ந்த 12 அதிகாரிகளுக்கு சௌரிய சக்ரா விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. சுமார் 10 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. 9,59,618 மாணவ மாணவிகள் இன்று மொழித் தேர்வு எழுதுகின்றனர். தனித் தேர்வர்களாக 38,176 பேர் என மொத்தம் 9,97,794 பேர் இந்த பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். இதற்கென தமிழ்நாடு, புதுச்சேரி மொத்தம் 3,731 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வேலூர், கடலூர், சேலம், கோவை, மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி மற்றும் புழல் சிறைகளில் உள்ள 152 சிறைவாசிகள் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்கென புழல், திருச்சி, பாளையங்கோட்டை மற்றும் கோவை ஆகிய 4 சிறைகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வுக்காக 49,000 ஆசிரியர்கள் மற்றும் காப்பி அடிப்பதை தடுப்பதற்காக 5,500 பேர் கொண்ட பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு மைய வளாகத்தில் மாணவ மாணவிகள் செல்போன் எடுத்து வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களும் செல்போனை வைத்திருப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி மார்ச் 29ஆம் தேதி வரை நடைபெறும் பொதுத் தேர்வில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிப்பாட தேர்வுகள் மற்றும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:45 மணி வரை நடைபெறும். மற்ற பாடங்களுக்கு காலை 10 மணி முதல் பகல் 12:45 வரை தேர்வு நடைபெறும். தமிழகத்தில் 18 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை மார்ச் 16ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் விருப்ப மனுக்களை சென்னை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள தலைமையகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், கட்சி இணையதளம், வாட்ஸ்அப் மூலம் விருப்ப மனுக்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விண்ணப்பம் பெற 10,000 ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் அருகே 5 வயது சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் பனங்காடு காலனியில் இளையராஜா என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவருடைய 5 வயது மகள் நடக்க முடியாமல் உதட்டில் காயத்துடனும் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்தனர். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் கௌதமன் என்ற இளைஞர் தம்மிடம் தவறாக நடந்து கொண்டதாக சிறுமி தெரிவித்தார். இதுகுறித்து அவருடைய பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கௌதமனை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஓலா ஊபர் நிறுவனங்களை கண்டித்து சென்னையில் 30,000 கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஓலா ஊபர் கால் டாக்ஸிகளுக்கான பயண கட்டணத்தை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என தமிழ்நாடு கால் டாக்ஸி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்ட கார் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாடிக்கையாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.